என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாதம் யாது? நில்லு. இவர் சாவித்ரி, நான் கேண்டீன்ல சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு காளான் பிரியாணி செய்ய வராதுன்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா கோவம் மட்டும் படுறீங்களே. நான் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதான்னு கேட்கும்போது சரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் பிரியாணி ஆயிருக்குமில்ல. எல்லாம் உங்களாலதான். என்னலையா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி அதை விடுங்க. பிரியாணி தான் நல்லாலாம் போச்சு. என்னது நல்லா இல்லையா? நீ இதை சமைக்கவே இல்லையாடி? நைட்டுக்கு என்ன டிஷ் செய்யறதுன்னு சொல்லிட்டு போங்க. செஞ்சு வைக்கிற சூடா வந்து சாப்பிடுவீங்களாமா? என்ன மாப்பிள, என் மக செஞ்ச காளான் பிரியாணி சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல கிங் போல் இருக்குது. மரியாதை போயிரு. மாமியாராச்சுன்னு பாக்குறேன், வாயில வண்டே வந்துரு. ஆமா, அவ பிரியாணி செய்யறது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவளை யூடியூப் பார்த்து காளான் பிரியாணி செய்ய சொன்னேன். அடி நாசமா போனவளே, உன்னோட வேலை தானே இது. நீ போ, நான் பிரியாணி ஒரு புடி பிடிக்க போறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்தாளை மகளை சேர விடாம பண்ணாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனை வராது போல.